கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு காட்சியளித்த பின்பு அந்த இடத்துல நடந்ததான ஒரு சம்பவத்தை குறித்து உங்களோடு சொல்ல போகிறேன். அந்த காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு அங்கே வந்திருந்த போது 12 பேரிலே ஒரு சீஷனாகிய தோமா, அங்கே திதிமு என்று சொல்லப்பட்டதான தோமா அங்கே இல்லை. அவர் என்ன வேலையாகி போனாரோ என்ன தெரியல. அவர் அந்த சீஷர்கள் மத்தியில் இல்லாதபடிக்கு அவர் எங்கோ போயிருந்தார், வேறு வேலையில் போயிருந்தார். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற வேளையில் அவர்கள் இயேசு வந்தார் என்று அவர்களிடத்தில் சொன்னபோது அவர் விசுவாசிக்கவில்லை. அவர் என்ன பண்ணார் பாருங்க. அவர் என்ன சொன்னார், நான் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்க மாட்டேன், ஆனால் நான் அவருடைய கை கால்களில் உள்ள அந்த ஆணி கடாவப்பட்டதான அந்த களும்புகளிலே என்னுடைய கையை போட்டு பார்த்தால் ஒழிய, அவருடைய விழாவிலே என்னுடைய கையை போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னார். இந்த வேளையில் அவரோடு கூட இருந்தவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது பாருங்கள். இயேசுவோடு கூட வாழ்ந்தவர், அவருடைய சீஷனாக இருந்தவர், அவரோடு கூட ஊழியத்தில் பங்கு பெற்றவர். அவர் என்ன சொன்னார், இயேசு வந்தார் என்று மற்ற சீஷர்கள் 10 சீஷரும் சொல்லுகிறாங்க. அந்த வேளையில் அவர் அதை விசுவாசிக்கவில்லை, அவர் நம்பவில்லை. இயேசுவை நான் நம்ப மாட்டேன், நான் போய் என்னுடைய பர்சனலாக தொட்டு அவரை பார்த்தால்தான் நம்புவேன் என்று சொல்லுகிறார். அந்த வேளையில் அவருக்காக இயேசு மீண்டும் வந்தார் என்று பார்க்கிறோம். அவர் பாருங்கள், அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தடவை வந்தார், வந்துட்டு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிவிட்டு போயிட்டார். ஆனால் 2வது தடவையாக வந்ததினுடைய ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், தோமாவுக்கு நீ விசுவாசிக்கிறதை காட்டு நீ சந்தேகப்படக்கூடாது. நீ அதனால தான் அவனுடைய பேரே சந்தேக தோமா என்று சொல்வார்கள், டவுட்டிங் தாமஸ் என்று. நீ இனிமேல் சந்தேகப்படக்கூடாது, நான் உயிரோடு இருக்கிறவாக மீண்டும் உன்னை காட்டுவேன் என்று சொல்லி தன்னுடைய கைகளையும் கால்களையும் காட்டி, தன்னுடைய விழாவை காட்டி, உன்னுடைய விரலிலே போட்டு பார் என்று சொல்கிறார். பாருங்கள், எவ்வளவு அருமையான தேவன். அவர் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, ஆனாலும் கூட தோமாவுக்காக அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். தோமா அவரை தவற விட்டிருப்பார் என்று சொன்னால், இந்திய தேசத்துக்கு வரக்கூடியதான அந்த சீசனிலே அந்த ஒரு மிஷினரியை நாம் இழந்து போயிருப்போம். அவரும் எங்கேயோ போயிருந்திருப்பார், அவர் நம்பியிருக்க மாட்டார், விசுவாசித்திருக்க மாட்டார். ஆனாலும் கூட தேவன் நம் ஒருவர் மீதும் கவலை கொண்டவராக இருக்கிறார். நம்முடைய மனநிலைகள், இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்து அதை திருப்திப்படுவதற்காக வந்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே தோமாவை போல நாம் சந்தேகப்படாமல் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து, இயேசுவே ஆண்டவர், இயேசுதான் உயிர்த்தெழுந்த தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் அந்த தோமாவை காட்டிலும் நம்ம அதிக விசுவாசிகளாய் காணப்படுவோம். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையில் கூட விசேஷமாக தோமாவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவன் காணாமல் விசுவாசிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். ஆனால் கண்டுதான் அவன் அதை சந்தேகத்தை போக்கிக் கொண்டு விசுவாசித்தான் என்று பார்க்கிறோம். இயேசு என்ன சொன்னார், நீ கண்டு விசுவாசிக்காமல் நீ காணாமல் விசுவாசிக்க வேண்டும், அப்பொழுதுதான் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொன்னார். ஆகவே இந்த வேளையில் தோமாவை போல நாங்களும் ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, ஆண்டவரே என்று அவரை சொல்லத்தக்கதாக, என் தேவனே, என் ஆண்டவரே என்று சொல்லி அங்கீகரிக்க உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நாளாக நமக்கு அமையட்டும்.